எப்படி நோபல் பரிசு குழுக்கு அனுப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணி அஹ், நகல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நகல்லாம் பாத்துக்கோங்க. சும்மா அனுப்பிச்சு இதுக்கு அதனால இந்த சான்று வச்சு அனுப்பிச்சிடலாம். ம் உன்னோட கல்வி சான்று சரி. அனுப்பி எடுத்து வச்சுட்டேன் நான். ஸ்வீடனுக்கு அனுப்பிச்சிடலாம். சும்மா என்ன பண்ற பார்க்கலாம். 30 கண்டுபிடிப்பு அப்படி போட்டிருக்கேன். அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. நீவே இதை அப்படியே அப்ளை பண்ணி இது எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கான். ம் சரிங்க. அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு அனுப்பிச்சது வந்து இது நோபல் பரிசுக்கு அனுப்பிச்சோம்னா நான் அனுப்பிச்சிடுறேன். சரி, அது எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி இருக்கிற கருத்தெல்லாம் பார்ப்பான்னு கேட்டால் ஆமாம், பின்னாடி பார்ப்பாங்க. தேவைப்பட்டால் உங்களை கூப்பிடுவாங்க. தேவைப்பட்டா இப்போ கூப்பிடுவாங்க. அப்புறம் சாட் ஜிபியில் பண்ண விவாதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ நகல் எடுக்கிறேன். நகல் எடுத்து அதையும் வச்சு விட்டுறேன். சாட் ஜிபியில் பண்ண விவாதங்கள்லாம் ஆ அதை எடுத்துடலாம். அதையும் வச்சு விட வேண்டியது. அப்புறம் அனுப்புகிறேன், நானும் அனுப்புகிறேன். சரியா? பாரு, அது அனுப்பிச்சி விடு, என்ன ஆகுதுன்னு அனுப்பிட்டு பார்ப்போம். அனுப்பிட்டு சார்ந்து ம் அனுப்பி அனுப்பிச்சிட்டியா? ம் அனுப்பிட்டு. ஆமா, அது மட்டும் போதுமான. பிற பார்க்குறேன். எனக்கு குமண்கிட்ட கேட்டிருக்கேன், ஆயிரம் இருக்கு, அவர் கேட்க சொல்லியிருக்கேன். சுப்ராயன் இருக்காரான்னு கேட்டேன். திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர். அஹ், பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்கிறேன்னாரு. இருந்தால் நேரில் போய் அப்புறம் கையெழுத்து வாங்கி ஸ்வீடனுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். நோபல் அனுப்ப வேண்டியதான். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தியா இல்லையா? ம் பார்த்தேன். திருப்பூர். ம் திருப்பூர். திருப்பூரில் தான் போகிறேன். அப்புறம் அந்த அந்த 3 பக்க கட்டுரை அவன் கொடுத்துருக்கேன். கையெழுத்து வாங்க அவ்வளோதான். ஒரே கையெழுத்து வாங்கன்னு நம்ம தமிழ்லையும் அனுப்புகிறேன். ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயும் அனுப்புகிறேன். அது போக ம். சாட் ஜிபி பண்ண விவாதம் இருக்குது. அதையும் அனுப்ப. அது கேட்டேன், எனக்கு குடுறா அப்படின்னு நகலை எடுத்திருக்கான். அதே நகலை வச்சிட வேண்டியது. அதே நகல் வச்சுட்டு நாம் ஏற்கனவே வெங்கடேச பிரைம் பால பிரைம்பூர் இருக்கு இல்லையா, அந்த நகல் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு அனுப்பிச்சிட வேண்டியது தான். என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரியா? சரி. ம். இது இயற்கையா இருக்கு, பார்ப்போம். ஐடியா பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக அவன் நோபல் கொடுத்தன்னியே தேர்ட் மோஷனை பற்றி அப்போ இன்னைக்கு சொல்லியிருந்தேன். யூட்டிலிட்டி ஆஃப் தேர்ட் மோஷன், அதாவது இன்னி வந்து பயன்பாட்டு தேர்ட் மோஷன் வரணும். சும்மா பிலாசபி என்பது வேற. யூட்டிலிட்டி ஆஃப் தேர்ட் மோஷன் என்னது? யூட்டிலிட்டி ஆஃப் தேர்ட் மோஷன். யூட்டிலிட்டின்னு என்ன? பயன்பாட்டுக்கான கண்டுபிடிப்பு. சும்மா ஆஹ், ஆஹ், சும்மா வந்து பார்த்து ஸ்ட்ரெயிட் லைன், ஆர்க் லைன், நேர்கோடு வளைவுகோடு பேசி என்ன பண்ண போறோம்? அதனுடைய யூட்டிலிட்டி என்ன? அதனுடைய யூட்டிலிட்டினா என்ன? என்ன? பயன்பாடு. சும்மா அது இல்லாம நீ ஐன்ஸ்டீன் தியரி நியூட்டன் போயாச்சுதே. இது 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 நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ம். ஓகே. நாம எதுல. சரி, நேற்று போனதுல என்னாச்சு? எப்படி மரியாதை இருந்ததா? பேசுனாங்களா? முகம் கொடுத்து பேசுனாங்களா? ப்ரொஃபசர் அந்த கோபாலகிருஷ்ணன் அவங்கதான் வந்து அவங்க ஒரு ப்ரொஃபசர் பிசிக்ஸ் ஆ டிபார்ட்மெண்ட். ஆ அவங்கதான் வந்து கேட்டாங்க. அதாவது ஸ்டூடெண்டா இருக்கும்போது சொன்னாங்க. உடனே நம்ம UG படிச்சுட்டு இருக்கும்போது, சரியா எடுக்க மாட்டேங்குது. சரியா எடுக்க internship மாட்டேங்குது. ஆ யூஜி படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ம் அல்லது இல்லன்னா எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எம்எஸ்சி பண்ணிட்டு இங்க நீங்களே இங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லா ம் விதமான அந்த நான் சொன்ன நான் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏன் காட்டினாங்க. சரியா எடுக்க மாட்டேங்குது? ஒழுங்கா அங்கதான் வாயா. ஐயோ, சரியா எடுக்க மாட்டேங்குது. அலைவர் சைடு எடுக்க மாட்டேங்குது. என்கிட்ட கரெக்டா எடுக்குதா? முன்னாடி கொஞ்சம் வாயா. இருங்க ஒரு வீட்டுக்குள்ள நிமிஷம். உட்காந்துருக்கிறியா? முன்னாடி கொண்டா வா. இதுகிட்ட வா, அந்த அலைவரிசை கிட்ட வாயா. எங்க இருக்கிற? விட்டு விட்டு எடுக்குது. இப்ப கேக்குதுங்களா? ஆ சொல்லுமா. இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சொல்லுங்க. யூஜில வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து எம்எஸ்சி நீங்க இங்கே பண்ணுங்க, பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி. அடுத்து இப்ப வந்து நீங்க லேப் போய் பாத்துட்டு வாங்க. இப்ப போய் ம் பாக்கறதா லேப் பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ம் அங்க வந்து ராதிகான்ற ஒரு அக்கா தான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ம் ஸ்லிம் மேக்கிங் பத்தி பண்றாங்க போல. ம் அத வந்து பண்றதுனால அவங்க கிட்ட என்னை அறிமுகப்படுத்திட்டு நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்றத காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ம் அப்புறம் அந்த அக்கா கிட்ட தான் வந்து எல்லா விதமான கேட்டேன். இந்த எப்படி அவங்க அந்த செராமிக் பால் போட்டு அந்த பவுடர் பண்றாங்க, பால் மில்லிங் எப்படி பண்றாங்க, ம் அப்புறம் ஃபர்னஸ் மசில் ஃபர்னஸ் எப்படி இருக்கு, எப்படி ம் ஹைட்ராலிக் ப்ரெஷர் எப்படி இருக்கு, இது எல்லாமே அவங்க ம் காட்டினாங்க. எல்லாம் ம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த
அந்த ஜெராக்ஸ் குடுத்துட்டு, அந்த மோட்டர்ல அந்த மேக்னெட் வச்சு ஒரு படம் இருக்கு இல்லையா? அத வச்சு தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். அத ம். குடுத்துட்டு, ம். அவங்கள்ட்டயும் குடுத்தேன், சார்ட்டயும் குடுத்தேன். 2 பேர்ட்டயும் குடுத்துட்டு, நானு எல்லா எல்லா கேள்வியும் கேட்டுட்டு, அவங்க தான் அந்த பிரைவேட் ஒரு லேப் ஒண்ணு அனுப்பிச்சாங்க. இது ம். வந்து யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டா இருந்தவங்க வந்து சேலம்ல அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களாட்டுருக்குங்க. இந்த மாரி டெவலப்பிங் எல்லாத்துக்கும் வந்து அவங்க உதவி பண்றாங்க போல. ம். நம்ம தனியா நெறைய நெறைய கருவி வச்சிருக்காங்க. இது வந்து ம். இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறது. அ ஒரு பப்ளிக்கா போய் கேட்டா இன்ஸ்டிடியூட் ரிசர்ச்ல வந்து தரமாட்டாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்க இத ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா ம். இந்த மாரி பிரைவேட் லேப் எல்லாம் போகும்போது, என்ன விஷயமோ அத சொல்லி புரிய வச்சோம்னா, அவங்க வந்து ஒரு வருங்காலத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல நெறைய எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு. நான் இப்ப ரீசென்ட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 2, 3 மாசம் தான் ஆச்சு. ம். சேலம்ல. எல்லாமே ம். வச்சிருக்காங்கன்ற மாரி இவங்க தான் அந்த சேலம்ல இருக்கிறத எனக்கு சொன்னாங்க. எ சில தகவல்லாம் சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். நம்மள இந்த காப்பியெல்லாம் 50 எத்தனை நகை அந்த எல்லா படத்தையும் பார்த்தாங்களா? எல்லா படத்தையும் பார்த்தாங்களா? நான் படத்தையும் பார்த்தாங்க. ஆனா அங்க செராமிக் மேக்னெட் தான் முக்கியமா நான் அங்க பேசிட்டு வந்தாங்க. அத பார்த்துட்டு, நான் அத குடுத்துட்டு நான் வந்துட்டேங்க. எல்லாத்தையும் காமிச்சுட்டு, செராமிக் அவங்க மட்டும் அங்க இருக்கு. செராமிக் மட்டும் அங்கேயே இருக்கு. அதுதாங்கய்யா அவங்க ஃபிலிம் தின் ஃபிலிம் மாதிரி அவங்க மேக் பண்றாங்க. அதுலயும் செராமிக்கும் பண்றாங்க. இப்ப மேக்னெட் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு இது. அதனால மேக்னெட் எப்படி நம்ம உருவாக்குறோம்ன்றத சொல்லிட்டு, இத வச்சு நாம பல விஷயங்கள் பண்ணலான்ற மாரி பேசிட்டு வந்துட்டேன். ம். மேக்னெட் அங்க பண்றாங்களான்னு கேக்குறேன். என்ஐடில. இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாம் சொல்லியிருப்பாங்க என்கிட்ட. அந்த மாரி பண்ணலைங்க. இப்ப செராமிக் மட்டும்தான் இருக்கு. நம்ம செராமிக் பண்ணி மேக்னெட் பண்ணிக்கலாம். நம்ம செராமிக் பண்ணி பண்ற செராமிக் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் மேக்னெட் மேக்னெட் ஏத்திக்கலாமாமா? மேக்னெட் அங்க ஏத்திக்கலாமா? மேக்னடைசேஷன் பண்ணா தான் அங்க வந்து அது மேக்னட்டா மாறும் அப்படின்னு சொன்னேன். ஆ. அதுக்கு எல்லா வசதியும் வச்சிருக்காங்கய்யா அவங்க. அப்ப மேக்னெட் சரி. வந்து மேக்னெட் உபயோகப்படுத்தி பண்ணக்கூடிய கருவியெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா மேக்னெட்டே பண்றதுக்கு இதுதான் முதல் தடவைன்ற மாரி அவங்க சொன்னாங்க. அதான் செராமிக்ல ஒரு மேக்னெட் நான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல. எல்லாம் உலோக மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது? அது வளைக்கலாம். நியோடைமியம்லாம் அது ஒரு உலோகமா இருக்கும். இது வந்து செராமிக் மாரின்னு சொல்றீங்க. இது என்ன மாதிரி இருக்கும்? வளைக்க முடியுமா? உடைக்க முடியாதா? அந்த மாரி எப்படி ஆகும்? அதெல்லாம் கேட்டாங்க. இத நாம மேக்னட்டா பண்ண பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அத வெயிட்ட போட்டு உடைச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு தியரட்டிக்கலா கரெக்ட்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். அது போதும். அப்ப நமக்கு எல்லா வசதியும் இருக்கு. என்ன முடிவு பண்ணு. எல்லா வசதியும் இருக்கு. இருக்கு. எப்படி சுதந்திரமா உள்ள விட்டாங்க? பார்க்க சொல்லிட்டாங்களா? அப்ப அதுக்கு என்ன சரி நீ என்ன சொல்லிட்டு வந்த? சரி வரேன்ட்டு வந்துட்டியா? சரி வரேன்ட்டு வந்துட்டு அவ்வளவுதான். ஒரு ஒரு 1 மணி நேரம் இருந்திருப்பியா? எல்லாம் எல்லாம் சந்தேகமில்ல பேசிட்டேன். சரி, நீ கொண்டு போன படமெல்லாம் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. எத்தனை படம் கொண்டு போன? நான் வந்து நீங்க அனுப்பக்கூடிய ஒரு எல்லா படத்தையும் தான் வச்சு கொண்டு போனாங்க. அது போக அவங்க வந்து Google ரிசர்ச்ல இதெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. இந்த ஸ்காலர்ன்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுல வந்து என்ன டைப் பண்ணாலும் இதுவரைக்கும் என்னென்ன ரிசர்ச் பேப்பர்லாம் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லி இருக்கும். நீங்க அதையும் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு காமிச்சாங்க. சரி. இந்த தலைப்புல இருந்துச்சுன்னா அது கிடைக்கும். இல்ல அப்படின்னா நீங்க தான் பண்ற மாரி இருக்கும். என்ன இருந்தாலும் நீங்க அப்டேட்டடா இந்த 2025ல ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அத விட இம்ப்ரூவ் பண்றது. இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இத நீங்க பார்த்து வைங்கன்னு மாரி சொன்னாங்க. எனக்கு அதை அனுப்பு. அது என்ன பண்றது? நம்மளை விட மேல இருக்காங்களான்னு பார்க்கணுமா? ம். அதே நம்ம தான் மேல இருக்கிறோம் ஐயா. நம்ம தான் மேல இருப்போம். ம். நம்ம கண்டுபிடிப்பு ஆசிரியருக்கு புதுவா இருக்கு. இந்த கவிதாவுக்கு புதுசா இருக்கு இல்லையா? கவிதாவுக்கு ஆமா. ஆ, ஆமா. வேற என்ன? ராதிகா. ராதிகா புதுசா இருக்கு இல்லையா? என்ன வயசு இருக்கும்? பிஹெச்டி பண்றாங்க. என்ன 24 வயசு இருக்கலாம். ஓ, அப்போ உன்னை விட ஒரு 3 வருஷம் 25 அந்த மாரி. 25 இருக்கும். சரி, என்னதான் முடிவா சொன்னாங்க? என்ன சேரப்ப சொன்னீங்க இந்த மாதிரி சேர போற? அது சொந்தமா பேசியிருப்பில்லையா? ஏதாவது 2 ஒரு விஷயம் பேசியிருப்பில்லையா? நான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மாதிரி சம்பந்தமா படிக்க போறேங்க. இப்போ வந்து இந்த மாரி அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் நெறைய யுனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க வந்து ஆமா ஒரு யுனிவர்சிட்டில படிச்சுட்டு இருக்கும்போது, அங்கிருந்து இந்த யுனிவர்சிட்டிக்கு வந்து ரிசர்ச் பண்றது அப்படின்னா, எல்லா யுனிவர்சிட்டி புரொஃபஸரும் எல்லாமே அதுக்கு தான் ஓகே சொல்லுவாங்க. இப்ப வந்து நீங்க
இன்னும் எம்எஸ்சி பண்ணாம இருக்கீங்க. ஒரு ஒரு யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப்பா பண்ணிருக்கலாம். இல்லன்னா நீங்க எம்எஸ்சி இங்கேயே படிச்சுட்டு, இங்கேயே ப்ராஜெக்ட் பண்ணலாம். இல்ல வேற யூனிவர்சிட்டில எம்எஸ்சி படிச்சுட்டு, அந்த யூனிவர்சிட்டி மூலமா இங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாரி ஆப்ஷன் மூலமா தான் வர முடியும். எல்லாருமே அததான் கன்சிடர் பண்ணுவாங்கன்ற மாரி சொன்னாங்க. ப இந்த மாரி பிரைவேட் லேப்ல பண்ணலாம். அதுக்கு வந்து நாம வந்து என்ன படிச்சிருக்கோன்றத சொல்லணும். இத நம்மளோட ரிசர்ச் பத்தி அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சோம்னா, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாரி சொன்னாங்க. சரி, இப்ப நம்ம அரசு தான் பார்க்கணும். அங்க போய் பிரைவேட்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அரசு தான் நமக்கு எல்லா வசதியும் பண்ண முடியும். அரசுல தான் ம். அரசுல தான் பண்ண முடியும், அகாடமில தான் பண்ண முடியும். அதுதான் செலவு கம்மி, தைரியம் வரும். என்னது? எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். எப்ப வேணாலும் போலாம். எப்ப வேணா வரலாம். பொறுமை தான் முக்கியம். நம்ம போய் நாளைக்கே பண்ணி, நாளைக்கே எல்லாம் ஒட்டி, நாளைக்கே உலகத்தை மாற்ற போறது இல்லை. நம்ம கண்டுபிடிப்புக்கு ஒரு பேசிக். நம்ம கண்டுபிடிப்புக்கு ஒரு பேசிக். ம். சரி. தைரியம் வந்துருச்சா? ம். ஆ. அதுதான் போச்சு. நாளைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கேயும் போ. எங்க அப்துல் கலாம் படிச்சார்ல, அங்கேயும் போ. புரியுதா? சும்மா பேசி சந்திச்சுட்டு வா. சந்திச்சுட்டு என்னது? சந்திச்சு பேசிட்டு நீ யாருன்னு தெரியுது. என்ன மதிப்பீடு பண்றாங்க? அந்த கவிதை என்ன மதிப்பீடு பண்றாங்க உன்னை பத்தி? அவங்க புதுசா இருக்கவங்க ஆர்வம் எல்லாம் நல்லா இருக்கு. இதை விட்டுறாதீங்க. மறுபடியும் இதை வந்து தொடருங்க. இந்த மாதிரி தலைப்புல வேற யாராவது பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ம். நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. ஆனா நீங்க எல்லா பக்கமும் அப்டேட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்டேட்டா இருக்கிறான் அப்படிங்கறதான் ரைட். இந்த ஹைபிரிட் செராமிக் மேக்னெட் பத்தி என்ன நினைக்கிறாங்க? ஹைபிரிட் செராமிக் மேக்னெட் நம்ம தான் அதான ஃபர்ஸ்ட் நம்மளோட இலக்கே அதானே. புதுசா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து நார்மலான மேக்னெட் பார்த்து பழக்கம். அது வந்து உலோகம் மாதிரி இருக்கும். அதை நம்ம வளைக்கலாம், ரவுண்ட் பண்ணலாம், என்ன வேணா ம். பண்ணலாம். இது வந்து ஓடு மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்குமா? வளைக்க முடியுமா? உடைக்க முடியுமா? அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு ஒரு சுட்டு எடுத்தோம்னா அது செங்கல் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு டெம்பரா இருக்கும் நம்ம பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அந்த கலர் காமிச்சிருப்பீ இல்லையா? அது அந்த கலர் காமிச்சிருப்பீ இல்ல, இந்த கலர் தான் இருக்கும்னு தோராயமா. ஆமா. அது நம்ம கலர் வந்து இந்த மாரி இந்த கலர்ல வரும். சிவப்பு நிறத்துல அப்படின்னு சொல்லி. ம். அது பார்த்துருப்பீல, ஜெராக்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல, ஜெராக்ஸ் கொண்டு போனீங்கல்ல. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பார்த்தாங்க. சரி, முயற்சி பண்ணலாம். எனக்கு இது நான் பாக்குறேன். சரி. வச்சுறேன். சாயங்காலம் இரவு 8 மணிக்கு வா, பேசுவோம். இரவு 8 மணிக்கு. 8 மணிக்கு ஏங்க நான் மதுரை போறேங்கய்யா. அங்க போய் ஏதாவது பார்த்துட்டு வரேன். ஓ ஓ அங்க போறியா? எனக்கு எனக்கு போஸ்டர் மேக்கிங் காம்படிஷன் இருக்குங்க. அங்க முன்னாடி போகணும். இப்பதான் என்னோட ஆசிரியர் பேசினாங்க. ம். அவங்களுக்கு வந்து இன்னொரு பொண்ணோட நான் என்ன ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அவங்க கிட்ட பேசி இந்த போஸ்டர் மேக்கிங் அங்க போய் சொல்றதுக்காக சொல்லணும்னாங்க. அதுக்காக போறேன். போஸ்டர் மேக்கர் என்ன? நாம பண்ண ஆராய்ச்சியை வந்து அங்க ஒரு படமா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் அந்த இதுதான் ஆஸ்ட்ரோனட் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் தான் நான் அங்க போஸ்டர் பிரசன்டேஷனா கொடுக்க போறேன். சரி சரி சரி, அருமை அருமை. அது வந்து ஸ்பேஸ் ஃபுட்டுக்கு கீழே வர மாதிரி தலைப்பு. ஸ்பேஸ் ஃபுட் அந்த மாதிரி. அந்த தலைப்புக்கு கீழே போஸ்டர் பிரசன்டேஷன் வந்து பண்ணணும். அதுக்கு நான் மட்டும்தான் சொல்லியிருந்தேங்க. அப்புறம் என்னோட கல்லூரியில இருந்து அப்புறம் ஆசிரியர் ஃபோன் பண்ணி, நீ தனியா அதாவது டீம் 2 பேரா தான் சேர்ந்து பண்ணணும். நீ இன்னொரு பொண்ணையும் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணும் கூட வரும். ஓ வெய்ய, அதனால என்ன? எல்லாம் இதுதான் இயற்கை. இதுதான் வாய்ப்பு. இதான் இயற்கை தர்ற வாய்ப்பு. இதுதான் ம். இயற்கை. நாம தான் உருவாக்கணும். எப் இயற்கை நான் நம்ம கையில எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம கையில எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாம் எளிமைதான். நாம சந்திக்கும் பொழுதுதான் தெரியும். அதுக்கு பொறுமை தான் அவசியம். ஆனா இப்ப பொறுமையோட தானே இருக்கோம். போய் இப்ப எல்லா தகவலும் வருதே இல்லையா? இப்ப நீ யாருன்னு ஆமா. தெரிஞ்சுது. இப்ப நீ தடாரு நாளைக்கு என்ன போல நேரம் நீங்க என்ஐடில போயிடலாம். வாத்தியார் வணக்கம் போட்டு நேரம் உள்ள போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு போய் பார்க்கலாம். இந்த வந்துருச்சே இல்லையா? அது வந்துருச்சு. பிரைவேட் போன் நம்பர் வாங்கியிருக்கேன். கோபாலகிருஷ்ணன் போன் நம்பர் வாங்கியிருக்கேன். இதை விட என்ன வேணும்? என்னது இதை விட என்ன? என்ஐடியில் உன்னை பார்த்தா பியூன் செல்யூட் அடிப்பேன். பியூனுக்கு காமிச்சிரு. உன்னோட படம்லாம் ஒரு இடம் பியூன்கிட்ட பேசு. கேட் கீப்பர்ல பாப்பான் இல்லையா? கேட் கீப்பர் பார்த்துட்டு தான் அனுப்பிச்சிருப்பேன். என்னன்னு கேட்டிருப்பான் இல்லையா? போனப்ப என்ன கேட்டான்? என்னப்பா எங்க போறீங்கன்னு கேட்டானா? நான் வந்து பிசிக்ஸ் மதியில முடிச்சேன். நான் வந்து ஒரு ரிசர்ச் சம்பந்தமா பார்க்கணும். பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொன்னாங்க. விட்டானோ இல்ல. சரி, போறப்ப அதான் சொன்னீங்க. நீங்க நேரா போங்க. நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான்.
சரி, இப்போ மதுரை போறப்ப எல்லாம் எடுத்துட்டு போ. இன்னும் இப்போ இந்த நோபல் பரிசு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போ. நோபலுக்கு இந்த குவாண்டம் நம்ம கொடுத்தது பரிசு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போ. அப்படி எல்லாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ, புரியுதா? எல்லாத்தையும் லே அவுட் பண்ணு எல்லாமே. சரி. அது முக்கியம். ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் ரொம்ப முக்கியம். ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் உணவு இல்லாமல் வழங்கல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எங்கேயோ போற தெரியுமா? உனக்கு இயற்கை காத்து கொண்டு இருக்கிறது, புரியுதா? இவரோட முயற்சி தான். சரிங்க. அந்த தயக்கமே இருக்கக்கூடாது. என்னது? ஏய்யா, இயற்கையை பத்தி பேசுறான். என்னது இது? இயற்கையை பத்தி பேசுறான், ஆனா ஆகிட்டு இயற்கை பார்த்துட்டு போட்டேன். என்னது? எப்பவோ பண்ணது, எப்பவோ பண்ணது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாரு. எப்பவோ பண்ண சாட் ஜிபி மட்டும் இல்லைன்னா இந்த தைரியம் வராது எனக்கு. என்ன சாட் ஜிபி மட்டும் இல்லைன்னா இந்த தைரியமே வராது. போட்டு அடிச்சு விட்டேன் பாரு. கடை கடக்கணும் 50 கண்டுபிடிப்பு 10 நாள்ல, 50 கண்டுபிடிப்பு 10 நாள்ல. அந்த பாயிண்ட் விட 30 பாயிண்ட். எப்படித்தான் இந்த பாயிண்ட் எல்லாம் அதான் கம்ப்யூட்டர். அதான் வந்து கம்ப்யூட்டர் இல்ல, அது வந்து அது வந்து என்னது, என்ன கம்ப்யூட்டர் தெரியுமா? அது அது என்ன சொல்றாங்க? ம், என்ன அந்த கம்ப்யூட்டர் பேரு? நியூரல் லிங்க். அது என்ன நியூரல் லிங்க்? என்னது? நியூரலிங்க். நியூரல் லிங்க். நரம்பு நரம்பு அந்த அப்படின்னு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான் கனெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி சர்க்யூட்ல கனெக்ஷன் ஆகாது. சர்க்யூட்ல கனெக்ஷன் ஆகாது. அப்படியே ஜம்ப் ஆயிரு. அப்படியே ஜம்ப். என்னது? ஜம்ப் ஆகி கனெக்ட் பண்ணும். மிச்சம் அங்க கசா முசான் இருக்கு, அப்படியே கச கச கசன்னு இருக்கும். இது அங்கங்க ஜம்ப் ஆகி டக் டக்குன்னு போய் பிடிச்சிக்கும். சரியா? மறுபடியும் பேசுவோம். மகிழ்ச்சியா இருக்கு. நான் முயற்சி பண்றேன். நன்றி. சரிங்க.